Hey guys, this is TechnoCrap. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு நார்மலா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களோட டேட்டா அந்த ப்ரோக்ராமுக்கு தருவீங்க. அது ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அதோட ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு டேட்டா எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சமேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. C = A+B. ஸோ இந்த இடத்துல A and B வந்து உங்களோட டேட்டா, இந்த ரெண்டுத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தருது. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆர்கனைசிங் த டேட்டா இந்த மெயின் மெமரி. அதாவது ப்ரோக்ராமுக்கு தேவையான டேட்டா எல்லாமே மெயின் மெமரியில தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஆர்கனைஸ் பண்ற விதத்துல தான் இந்த ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சியும் இருக்கு. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் எஃபிஷியன்டா இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிக்வயர்மெண்ட். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மாறிட்டே தான் இருக்கும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று பிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொரு லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த பிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா இந்த மெயின் மெமரி. இந்த மெயின் மெமரியில் டேட்டா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதே லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஹவு தி டேட்டாஸ் ஆர் பீங் யூட்டிலைஸ், எப்படி இந்த டேட்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அரே அண்ட் லிங்க் லிஸ்ட் வரும். ஸோ இந்த அரே வந்து எப்படி மெயின் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படிங்கிற 3 வேல்யூ ஸ்டோர் பண்றீங்கன்னா மெயின் மெமரியில் 1 2 3 அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் மெமரி, அதாவது அடுத்தடுத்த மெயின் மெமரிலேயே அடுத்தடுத்த மெமரி அட்ரஸ்லேயே போய் ஸ்டோர் ஆகும். ஆனால் இதே லிங்க்ட் லிஸ்ட் நீங்க ஸ்டோர் பண்ணும்போது 1ங்கிறது ஒரு நோட்லையும், 2ங்கிறது இன்னொரு அட்ரஸ்லையும், 3ங்கிறது இன்னொரு அட்ரஸ்லையும் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து கண்டினியூஸா இருக்காது, அதாவது கண்டினியூஸான ஒரு அட்ரஸ்ல இருக்காது. ஆனால் எப்படி இந்த டேட்டாவை லிங்க் பண்ணுவாங்கன்னா அடுத்த டேட்டா எங்க இருக்குங்கிறதையும் இது ப்ரீவியஸ் நோடே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா how the data are being utilized அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ஸ்டாக், கியூ, ட்ரீ, கிராஃப்ஸ் இதை வச்சுலாம் பண்ணலாம். இதெல்லாம் எதை வச்சு கிரியேட் பண்ண முடியும்னா இந்த பிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அதோட லாஜிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா the last in first out, கடைசியா எந்த டேட்டா உள்ள வருதோ அதுதான் முதல்ல வெளியில போகும். இது கியூல பாத்தீங்கன்னா எது முதல்ல வருதோ அதுதான் முதல்ல வெளியில போகும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நம்ம நார்மல் லாஜிக்கலா இந்த பிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வரும். ஸோ இந்த வீடியோட சமரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசிங் த டேட்டா இந்த மெயின் மெமரி. இந்த மெயின் மெமரியில டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட ரெண்டு டைப் வந்து பிசிக்கல், லாஜிக்கல். பிசிக்கல்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா, இந்த மெயின் மெமரியில எப்படி டேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. லாஜிக்கல்ல பாத்தீங்கன்னா how the data are being utilized, இந்த டேட்டாவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா லாஜிக்கலா யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். தேங்க்யூ.